பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கடன் இல்லாமை. ரொம்ப ஒரு ப்ரைமரி இஷ்யூ, அப்படி தானே? மேஜர் இஷ்யூ, ப்ரைமரி இஷ்யூன்னு சொல்லலாம் கடன் இல்லாமைங்கிறது. இந்த கடன் ரிலேட்டடாக நிறைய தேடி பார்த்தேன், பட் எல்லாமே இதே மாதிரி தான் சொல்லுது அநேக ஜாதிகளுக்கு. ஸோ ஒரு வசனம் தான் அது ரிலேட்டடாக இருக்குது. நான் இதை டெய்லி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அதாவது கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கடன் இருக்கும். கொஞ்சம் அப்பர் கிளாஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். ஸோ கடன் இல்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பிளெஸ்டு தான். ஸோ அந்த கடன் இல்லாமல் வாழணும் தான் நம்ம கர்த்தர் சொல்லியிருக்கார். அதுக்காக கொடுக்கப்பட்ட வசனம் தான் இது. நீ கீழாக இல்லாமல் மேலாக இருப்பாய், வாளாய் இல்லாமல் தலையாய் இருப்பாய், கடன் வாங்குகிறவளாக அல்லாமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாக இருப்பாய். ஆமென். இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை சொல்லிகிட்டே இருங்க. இந்த கடன் ரிலேட்டடாக இந்த ஒன்று தான் மேஜர். இந்த மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏற்ற நேரத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தை ஆசீர்வதிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீயோ கடன் கொடுப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அந்த வசனம் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட மோராரில் சேமாக தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் ஆல்ரெடி அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதையும் சேர்த்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கடன் இல்லாமை. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இவ்வளோ தான் ஒரு வசனம் தான் இன்றைக்கி இருக்கேன் அப்படிங்கும்போது திரும்ப என்னவோ தெரில, இன்றைக்கி கடவுள் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணது என்னென்னா நீடிய ஆயுள் பற்றி பாரு அதை பாருன்னே சொல்லிவிட்டு இந்த மனசு அதே சொல்லிகிட்டு இருந்துச்சு. சரி, நீடிய ஆயுள்ங்கிறது எல்லாரோட விருப்பமும் இருக்குதுன்னு. யாருமே சீக்கிரமாக மேலே போகணுன்னு ஆசைப்பட மாட்டோம். எல்லாருமே நம்ம லவ்வபிள்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா வாழ்ந்து சமாதானமான முடிவு கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம். அந்த மாதிரி சமாதானமான முடிவு வேணும். எல்லாம் பார்த்தாச்சு, பேரன் பேத்தி லைஃப்பில் எல்லா சந்தோஷத்தையும் பார்த்து பொறுமையாக வாப்பான்னு தான் கர்த்தர் சொல்கிறார். அப்படி தானே? சமாதானமான முடிவு. ஓகே, எல்லாம் பார்த்துட்டேன் கடவுளை, இனி நான் பரலோகத்துக்கு வாரேன்னு சொல்கிறது தான் நம்ம கடவுளோட விஷயம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். அந்த மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கம்ப்ளீட் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், நம்ம அம்மா அப்பா, நம்ம மாமியார் மாமனார், கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்து போகணும். கடவுளோட நோக்கம் அதுதான். இப்போ என் ஃபேமிலியில் நான் மட்டும்தான் ரசிக்கப்படுறேன். என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், என் மாமனார் மாமியார் யாருமே ரசிக்கப்படலை. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி அவங்க ரசிக்கிறதுக்கு நான் வேறு வசனம் சொல்வேன். பட் அவங்களோட முடிவு சமாதானமாக இருக்கட்டும், கடவுளை அறியாமல் அவங்களுக்கு முடிவு வந்துடக்கூடாதுன்னு இது ஃபுல்லாக நான் மெமரைஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒவ்வொரு பேரையாக வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாமோ நம்ம மெமரைஸ் பண்ணுறோம். தேவையில்லாத இந்த சினிமாட்டிக் சாங்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாமல் எதெல்லாமோ மெமரைஸ் பண்ணுறோம். இப்படி தானே? இல்லை, நம்ம படிக்கும்போது பெரிய பெரிய கொஸ்டின்ஸ்லாம் படித்து மெமரைஸ் பண்ணி ஒரு மார்க்குக்காகலாம் மெமரைஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம பண்ணுறது தப்பே இல்லை. மெமரைஸ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடுங்க. நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம கூட பிறந்தவங்க எல்லாருக்காகவும் இதை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள். சரி, பார்க்கலாமா? நீடிய ஆயுள். என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது, என் நாட்களுக்கு தக்கதாக என் பலனும் இருக்கும். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். என் வயது திரும்ப வாழ வயதாகும். நீடித்த நாட்களால் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நான் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வேன். என் முடிவு சமாதானம். ஆமென். இது அப்படியே மக பண்ணிடுங்க. அப்படியே பண்ணி வேறு வழியே கிடையாது. மக பண்ணி சொல்லிக்கோங்க. சரியா? கொஞ்சம் வீடியோவில் சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக ரொம்ப கிளியராக வாய்ஸ் கிளாரிட்டியோடு போடுறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.